வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motionல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Motion of Connected Bodies. இதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. கேஸ் 1 வெர்டிக்கல் மோஷன், கேஸ் 2 ஹரிசாண்டல் மோஷன். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் பை அ ஸ்ட்ரிங். 1 வெர்டிக்கல் மோஷன், 2 ஹரிசாண்டல் மோஷன். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இந்த வீடியோவில் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் வெர்டிக்கல் மோஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். லெட் அஸ் ட்ரா த புள்ளி ஃபர்ஸ்ட். முதல்ல புள்ளியை வரைஞ்சிக்கிறோம். திஸ் இஸ் அ புள்ளி. இந்த புள்ளி வழியாக ரெண்டு மாசஸ் கனெக்ட் ஆகிருக்குது. எப்படி கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் எ ஸ்ட்ரிங். ஒரு கயிறு வழியாக கனெக்ட் ஆகிருக்குது. இந்த பாடியினுடைய மாஸை M1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பாடியினுடைய மாஸை M2 அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ லெட் M1 and M2 are the two masses connected vertically by a string which is passing through a புள்ளி. முதல்ல நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, M1 is greater than M2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். let M1 is greater than M2. இப்போ M1 M2 மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இது மேலே ஒரு ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங். அதே மாதிரி M2 மேலேயும் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஒன் இஸ் the gravitational force which is in the downward direction. இன்னொன்று tension acting along that string. Tension acting along the string T அப்படின்னு எடுத்துக்கலாம். So first let us write what are the forces acting on the two bodies. Number 1, gravitational force. Number 2, tension. This is acting along the string. ஸோ M1 மேலேயும் M2 மேலேயும் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலம் வரைஞ்சிக்கலாம். நவ் லெட் அஸ் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவாக இருக்கிற டயக்ராமை நம்ம சிம்பிளிஃபைடு டயக்ராமாக வரைகிறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராத்தில் ஒரு பாடி மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் எந்தெந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வரையணும். ஸோ இதை வந்து M1 அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் M1. ஸோ M1 மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும்? ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று டென்ஷன். நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். there is a gravitational force acting in the downward direction. This is M1 into G. Tension will be acting along the string. This is T. இதே மாதிரி this is body of mass M2. M2G அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். டென்ஷன் வில் பி அலாங் த ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளிஃபைடு டயக்ராம். அந்த சிம்பிளிஃபைடு டயக்ராமில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது, எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுற டயக்ராம் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த டயக்ராத்தினால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ லெட் அஸ் ரைட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் தீஸ் டூ பாடிஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் பாடி, வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங்? த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபர்ஸ்ட் பாடியை முதல்ல எழுதிக்கலாம். T minus M1 into G is the net force acting on the first body. ஸோ Tங்கிறது அப்வர்டில் இருக்குது, M1Gங்கிறது டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அதனால் T minus M1G is the net force acting on the first body. So we can equate this net force to the Newton's second law. இந்த ஃபர்ஸ்ட் பாடி டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. ஏன் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னா, this body is moving in the downward direction because M1 is more than M2. M2 அப்போ upwardsல மூவ் ஆகும். So by using the Newton's law, we can write this is equal to mass into acceleration. What is the mass? Mass is M1.
வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷனை ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். இது டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால let us put a நெகட்டிவ் சைன். இது டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால ஒரு நெகட்டிவ் சைன் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம மேக்னிடியூட் மட்டும்தான் எழுதியிருக்கோம், டைரக்ஷன் எழுதலை. டைரக்ஷனை சேர்த்து எழுதுனா எப்படி எழுதணும் அப்படின்னா டி மைனஸ் m1 இன்ட்டு ஜி, திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த ஒய் டைரக்ஷன், அதனால் ஜே கேப்னு போட்டுக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் மைனஸ் m1 இன்ட்டு ஏ, திஸ் இஸ் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன், இதுவும் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கிறனால இங்கே ஜே கேப் போட்டுக்கிறோம். இங்கே ரெண்டு காம்போனண்ட்டுமே ஜே அப்படிங்கிறதுனால இந்த ஜேவை ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ டி மைனஸ் m1 இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m1 இன்ட்டு ஏ. இந்த ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get மைனஸ் டி ப்ளஸ் m1 இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா m1 இன்ட்டு ஜியை முதல்ல எழுதிக்கிறோம், மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு ஏ. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி ரெண்டாவது பாடிக்கு எழுதுவோம். ஸோ ஃபார் த செகண்ட் பாடி வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங்? டீங்கிறது அப்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது, m2ஜிங்கிறது டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. தேர்ஃபோர் த நெட் ஃபோர்ஸ் இஸ் டி மைனஸ் m2 இன்ட்டு ஜி. திஸ் இஸ் ஈக்குவல் டு பாடி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது? அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. செகண்ட் பாடி இஸ் மூவிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு ஏ. ஸோ திஸ் இஸ் அ நியூட்டன் செகண்ட் லா அண்ட் திஸ் இஸ் அ நெட் ஃபோர்ஸ். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணோம்னா we will get லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோம். ஸோ ஆடிங் 1 and 2 we get first equation என்னது? m1 into g. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் டி. செகண்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் டி மைனஸ் m2 into g. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடை ஆட் பண்ணுவோம், m1 into a ப்ளஸ் m2 into a. இங்கே ஏங்கிறது ஆக்சலரேஷன். ஸோ தேர்ஃபோர் we can cancel மைனஸ் டி அண்ட் ப்ளஸ் டி. இங்கே ஜியை காமனாக எடுத்தோம்னா m1 மைனஸ் m2 அப்படின்னு வரும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஏவை காமனாக எடுத்தோம்னா m1 ப்ளஸ் m2ன்னு வரும். தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு இந்த m1 ப்ளஸ் m2 டினாமினேட்டர் கொண்டு வந்தோம்னா m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இங்கே இருக்கிற g. ஸோ திஸ் இஸ் அ ஆக்சலரேஷன் ஆஃப் த டூ பாடிஸ். ஸோ நம்ம ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதாவது ஆக்சலரேஷன் ஆஃப் த டூ பாடிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி ஆஃப் மாஸ் m1 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ த ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி ஆஃப் மாஸ் m2. இந்த ஆக்சலரேஷனோட ரெண்டாவது பாடி அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும், இதே ஆக்சலரேஷனோட ஃபஸ்ட்டு பாடி டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சலரேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ஆக்சலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா டென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம், இப்போ டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். செகண்ட் பாடிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா டி மைனஸ் m2 இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் த செகண்ட் பாடி. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் பண்ணுது, அந்த பாடி எவ்வளவு ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுது அப்படிங்கிறத எழுதுறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் த பாடி ஆஃப் மாஸ் m2. இந்த ஈக்குவேஷனில் ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு ஜி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி மைனஸ் m2 இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு m2 இருக்குது, இந்த ஆக்சலரேஷன் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.
m1 minus m2 divided by m1 plus m2 into g அப்படின்னு வரும். இந்த செகண்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா t is equal to m2 into m1 minus m2 divided by m1 plus m2 into g. இந்த மைனஸ் m2g இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் m2g ஆயிரும். இங்கேயும் m2g இருக்குது, இங்கேயும் m2g இருக்குது. அதனால் m2gயை காமனாக எடுத்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்கும்? m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு இருக்கும். செகண்ட் டேர்மில் உள்ள m2gயை நம்ம காமனாக எடுத்துட்டோம். அதனால் இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும், ப்ளஸ் 1. இப்போ இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா we will get this is equal to m2 into g. ஸோ எல்சிஎம்மாக m1 ப்ளஸ் m2 எடுத்துக்குவோம். இந்த செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர் கிடையாது, அதனால் இதால் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு m1 மைனஸ் m2 மேலே இருக்குது, அதனுடைய டினாமினேட்டர் m1 ப்ளஸ் m2வாகவே இருக்கிறதுனால எல்சிஎம் இதை எடுக்கும்போது இதை எதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே டினாமினேட்டர் கிடையாது, காமன் டினாமினேட்டர் எடுத்ததுனால இதால் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது we will get ப்ளஸ் m1 ப்ளஸ் m2 அப்படின்னு வரும். இப்போ இந்த m2ங்கிறத கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இது மைனஸ் இது ப்ளஸ். இங்கே m1 இருக்குது, இங்கேயும் m1 இருக்குது. m1ஐயும் ஆட் பண்ணோம்னா we will get 2m1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m2g into 2m1 divided by m1 plus m2. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டென்ஷன் t is equal to 2m1 m2 into g divided by m1 plus m2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ this is the expression for the tension acting along the string. அவ்வளோதான், இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோவில் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் த ஆக்சலரேஷன், அனதர் ஒன் இஸ் த டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங். அதாவது 2 கனெக்டட் பாடிஸ் வெர்டிக்கல் மோஷனில் இருக்கும்போது ஆக்சலரேஷன் எவ்வளவு, டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ஃபார் த வெர்டிக்கல் மோஷன். அடுத்த வீடியோவில் ஹரிசாண்டல் மோஷனில் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ணலாம். If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.